மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிறந்த நாளை எல்லா இடங்களும் கொண்டாடுகிறோம். 234 தொகுதிகளிலும் ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், கழகத்துடைய உடன்பிறப்புகளால் கொண்டாடப்படுகிறது. மேலே விமானம் பறந்தால் கீழே மண்டியிட்டு தொழுது எங்க அம்மா மேலே போகிறார் என்று செருப்பை கழட்டி விட்டு வணங்குகிற விஜயபாஸ்கர் இருக்கிற இந்த ஊரில் தான் மானமிகு சுயமரியாதைக்காரர் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அவர் வாழ்க என்றுதான் நாங்கள் சொன்னோம். ஏனென்றால் அவர் வாழ வேண்டும். அவருடைய ஆட்சி, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் இந்த இயக்கம், இந்த மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் அவரிடம் போய் மன்றாடி அல்ல, உரிமையோடு கோரிக்கை வைக்கிற அந்த உணர்வை இந்த சுயமரியாதை இயக்கம் கொடுத்திருக்கிறது. என்றாவது ஒரு நாள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போயஸ் கார்டன் கதவை தட்டுகிற போது கையை கட்டாமல், வாயை பொத்தாமல், பின்னாடி கட்டாமல் நின்றிருப்பாரா என்றால் ஒரு புகைப்படம் இருந்தால் எடுத்து காட்ட சொல்லுங்கள். நாங்கள் 1000 புகைப்படம் இல்ல, 1,00,000 புகைப்படத்தை எங்கள் தலைவரோடு வாதிடுகிற எங்களுடைய பெருந்தொண்டர்களை இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு தான் சொல்லுகிறோம். தலைவர்களை கொண்டாடுவது என்னமோ அவர்கள் வாழ்க என்று சொல்வதற்கு மட்டுமல்ல, அதற்கு மாறாக இந்த மண்ணும் மக்களும் மொழியும் இனமும் இந்த நாடும் சித்தாந்தமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர்களை பிறந்த நாளை எளியவர்களின் பிறந்த நாளாக, ஏழைகளின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். அந்த முகம்தான் பெருமரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை, துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பேசுகிற போது அண்ணன் சத்யசீலன் அவர்கள் சொன்னார்கள், சனாதனம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்தார் என்று. மேடையில் பல பேர் இருக்கீங்க. யாரெல்லாம் கார்த்திகைக்கு நோன்பு இருந்து நம்முடைய நீங்கள் நம்புகிற, நாம் எல்லோரும் நம்புகிற நம்முடைய ஐயப்பனுக்கு மாலை போட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க, பரவாயில்ல. அவங்க வீட்டில் யார் போட்டுருந்தா கை தூக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு கை கீழே போடுங்க. இந்த இத்தனை பேர் கை தூக்குறோம்ல, கடவுளே இல்லை என்று தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியாரின் படத்தை மேடையில் போட்டு கூட்டம் நடத்தி தந்தை பெரியார் தான் எங்களுடைய தலைவர் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் நடத்துகிறது எப்படி என்று பல பேருக்கு இருக்கலாம். நம்ம ஊர் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்? அப்படியே ரோட்ல போறவன் காரை ஓட்டிட்டு போகும்போது விராலிமலை கோயிலை பார்த்தா, அப்பா முருகா என்னை காப்பாத்தப்பான்னு கோபுரத்தை பார்த்து கும்பிடுவான். இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்கு. அண்ணன் செல்லப்பாண்டியனுக்கு ஒரு சாதி இருக்கு, பேசுகிற ராஜீவ் காந்திக்கு ஒரு சாதி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் பழனியப்பனுக்கு ஒரு சாதி இருக்கு, அண்ணன் ஐயப்பனுக்கு ஒரு சாதி இருக்கு, அண்ணன் சத்யசீலனுக்கு ஒரு சாதி இருக்கு. இங்க கீழே உட்காந்துக்க என் ஆத்தாக்களுக்கு, அம்மாக்களுக்கு, என் தங்கைகளுக்கு, மேடையில ஓரத்துல கடைகண்ணில இருந்து பேச்ச கேட்க எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்கு. எல்லாருக்கும் இருக்குதானே? இப்போ நீங்கள் கையை தூக்குறீங்கல்ல, யாரெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன்ல, ஒரு 10 பேர் வெக்கப்படாமல் கையை தூக்குறீங்கல்ல, கொஞ்சம் பேர் வெக்கப்பட்டு கையை தூக்காம இருந்தோம்ல. இந்த 10 பேர்ல எல்லா சாதிக்காரரும் இருக்கோம்ல. இந்த 10 பேர்ல யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா, அப்பா இல்ல தாத்தா, ஐயப்பன் கோயிலுக்கு கன்னிச்சாமியா இல்ல குருசாமியா 18 வருஷம் போய் மாலை போட்டிருக்காருன்னு தான் ஒருத்தர் கை தூக்குங்க. தாத்தா, நான் சொல்ற தாத்தாவா பரவாயில்ல, ஒருத்தர் இருக்காரு. நான் தமிழ்நாட்டில் முதல் முறையா இந்த வரலாறு சொல்றேன். ஒருத்தர் கையை தூக்குறாரு. அண்ணனுக்கு வயசு இப்ப 45 இருக்கு, தாத்தாவுக்கு வயசு இருந்தா 55, 65, 75, 85 வயசு இருக்கலாம். 90 வயசுல குருசாமியா இருந்தான்னு சொல்றாரு. எனக்கு நம்ப முடியாம இல்ல, நான் பின்னாடி உங்களை கேட்டுக்கிறேன். இத்தனை பேர் இருக்கும் போது ஒரே ஒருத்தர் எங்க தாத்தா குருசாமியா இருந்தான்னு சொல்றாரு. ஐயப்பன் கோயிலுடைய வரலாறு, நம்முடைய ஐயப்பன் வரலாறு ஏறத்தாழ 500 ஆண்டு கால ஸ்தல வரலாறை கொண்டது ஐயப்பன். நாம் கார்த்திகை மாதம் நோன்பு இருந்து பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கல்லு முள்ளும் காலுக்கு மத்த என்று நாம் நம்புகிற கடவுளை தொழுவதற்காக, வேண்டுவதற்காக, வணங்குவதற்காக இங்கிருந்து கேரளாவிற்கு போகிறோம். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவுக்கு நம்ம போறோம்னா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய மனைவி பிறந்த ஊர் கொடும்பாலூர். இதிகாசங்களில் புதுக்கோட்டை என்றால் யாருக்கும் கட்டுப்படாத ஊர். சமஸ்தானங்கள் தனியே ஆண்ட பகுதி. ஆங்கிலேயனும் பிரெஞ்சுக்காரனும் என் ஊருக்கு வந்த போது என் அடையாளத்தை சிதைக்காதே என்று சொல்லி இருந்த ஊருக்குள் எல்லா சமூகம் வாழ் இந்த ஊருக்குள்ள நம் தாத்தாக்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிற உரிமை இருக்கா என்று கேட்டால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லை? கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 தெருக்களில், வடக்கு வீதி, மேற்கு வீதி, கிழக்கு வீதி, இல்லை என்றால் தெற்கு வீதி என்ற 4 வீதிகளில் ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், பன்னி நடக்கலாம், ஓனா நடக்கலாம், எலி ஓடலாம், எது வேணாலும் போலாம். ஆனா மனுஷ மக்களா இருக்கக்கூடிய 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு இருக்கக்கூடிய நாமெல்லாம் போனா தீட்டுப்பற்றுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. எந்த ஊர்ல? இன்னைக்கு ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய கேரளால. அப்பதான் இந்த ஊர்ல இருந்து பெரியசாமியா இருக்கக்கூடிய எங்க ராமசாமி ஐயா, தந்தை பெரியார்ங்கிற கிழவன் அந்த ஊருக்கு போனாரு. போய் கேட்டாரு, ஏண்டா நாங்க இந்த வீதியில வந்தா என்னன்னு கேட்டாங்க. அப்ப அங்க உள்ள சொன்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிட்டு போண்டான். அப்பத்தான் அவர் கேட்டாரு,
கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா, கோயிலுக்குள்ள போய் அப்ப முருகனை, அப்ப ஐயப்பனை, பெருமாளை பார்த்து ஏன் மக்கள் கும்பிட்டா எவ்வளவு புண்ணியண்டா அவனுக்கு இருக்குன்னு ஓராண்டு காலம் போராடி அந்த மனிதர் நாயும் மாடும் ஆடும் நடக்கிறதுக்கு உரிமை இருக்கிற போது மனுஷ மக்கள் நான் நடந்தா என்ன என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்வியின் தொடர்ச்சி தான் அந்த கேரள அரசாங்கம் என்ன பண்றது என்றால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தில் தான் முதல் முறையாக இனிமேல் சாதியை பார்த்து, நிறத்தை பார்த்து யாரையும் கோயில் வீதிகளில் நடமாட தடுக்கக்கூடாது என்ற சட்டத்தை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கேரளாவில் போட்டார்கள். அந்த சட்டம் வந்த பின்புதான் இந்த விராலிமலை கோயிலுக்கும், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும், நம்ம திருத்தணி முருகன் கோயிலுக்கும், நம்ம ஸ்ரீரங்கநாதருக்கும், இங்க இருக்கிற சிவன், பெருமாள், காளி, முருகன் என்ற எந்த கோயிலுக்கும் எல்லா சாதி சனமும் உள்ள போறோம்னா, ஈரோட்டிலிருந்து கிளம்பி போன பெரியார் கிழவன் கேரளாவில் போராடிய பின்புதான் கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் கடவுள் இல்லை என்பதை நம்பிக்கை. ஆனால் என் சாதிக்காரன், என்னுடைய மக்கள் சாதி சனம் என்றால் அவர் சார்ந்த சாதி அல்ல. இந்த சாதாரண இந்த மக்கள் தன்னுடைய கடவுளை, நம்புகிற கடவுளை வழிபடுவதற்கு உரிமை வேண்டும் என்று இந்தியாவில் போராடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன். அந்த கிழவன் போராடிய பின்புதான் இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மத்தன என் அண்ணனும் தம்பிகளும் கேரளாவிற்கு நம்பி போறோம்னா, அந்த உரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். சாமி கும்பிடுகிற உரிமையை வாங்கி கொடுத்தது. இது சாதாரண நிக்கல. நான் சொல்லனே, செந்தமிழ் நாடனும் போதினிலை என்று சொன்னேன் என்று. இந்த மொழி பெரிய மொழி, இந்த உயர்தனிச்ச மொழி தமிழ் என்று சொல்கிறோம் என்றால் இந்தியாவில் ஒரு மொழி தனித்து இயங்க முடியும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 150 ஆண்டுகளுக்கு முன்பு எளியவர்கள்லாம் சமஸ்கிருதத்தின் உதவி இல்லை என்றால் நாம் தனித்து இயங்க முடியாது. எந்த தமிழ் அவை பாட்டியும் நம்முடைய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று ஒரு கடவுளுக்கு ஒரு மொழி உண்டு என்று சொல்லுகிற போது இந்த மொழியால் தனித்து இயங்க முடியாது என்று சொன்ன போது காடு விலங்கு அறிஞன் வந்து சொன்னான், இல்லை இல்லை, சமஸ்கிருதத்தின் உதவி இல்லாமல் தமிழ் தனித்து இயங்க முடியும். அந்த மொழி ஏறத்தாழ 76 மொழிகளை பெற்றெடுத்திருக்கிறது. அதனால் தான் மொழிகளின் தாயாக தமிழ் இருக்கிறது என்று சொல்லி இந்த தமிழை போற்றி பாதுகாத்து இந்த ஊரில் பிறந்த ஐயா சமூகம் போன்றவர்களும் எண்ணடங்காத தீரர்கள் இந்த தமிழ்நாட்டை வளர்த்ததால் தான் இன்று தமிழ்நாடு வளர்ந்த மாநில பட்டியல் நிற்கிறது. எப்படி நிற்கிறது? விராலிமலை. நான் என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரத்திற்கு தண்ணி இல்லாத காடு என்ற பெயர் உண்டு. ஏறத்தாழ உங்கள் ஊருக்கும் அதே பெயர் தான், விராலிமலைக்கும் அதே பெயர் தான். இப்போது கூட்டு குடிநீர் திட்டம் ராமநாதபுரத்துக்கு போகிற போது இந்த ஊருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிற மக்களின் ஜனநாயகத்துடைய முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார். இப்போது தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்கம்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மேடையிலையோ மேடைக்கு இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு என் பிள்ளை எப்படியாவது படிச்சுட்டு ஒரு டிகிரி படிச்சுட்டு எப்பாடு பட்டாவது உத்தரப்பிரதேசத்தில் வேலை பார்க்கணும், பீகாரில் வேலை பார்க்கணும், டெல்லிக்கு போய் வேலை பார்க்கணும், யாருக்காவது ஒரு எண்ணம் இருக்கா? யாருக்காவது இருக்கா? சரி, கஷ்டப்பட்டா மலேசியாவுக்கு போவோம், சிங்கப்பூருக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், இங்கிலாந்துக்கு போவோம், ஆஸ்திரேலியாவுக்கு போவோம்னு ஆசை இருக்கு. இந்திய சகோதரன் என்னை விட அழகா முழுன்னு வெள்ளையா இருக்கிறவன் என் ஊர் விராலிமலைக்கு, என் ஊர் குடும்பாலூருக்கும், என் ஊர் புதுக்கோட்டைக்கு, என் ஊர் மணப்பாறைக்கு சொட்டு விற்கிறதுக்கும் பானிபூரி விற்கிறதுக்கும் வந்துட்டானா இல்லையா? இப்ப இந்தி படிச்சா முன்னேறும்னா ஏன்டா இந்தி படிச்சு இந்த ஊருக்கு வர்றான்? அது இல்லை. நாம் பூர்வக்குடி விவசாயிகள், நம்மிடம் ஒரு அறம் இருந்தது. அந்த அறத்தை நம்முடைய பண்பாடு வாழ்வியல் சொல்லிக் கொடுத்தது. அந்த அறத்தின் மீது பார்ப்பவர்கள் தாக்கல் நடத்திய போது என் மொழி தமிழை காத்திருந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்துடைய பிதாமகனுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் மொழியை உயர்தனிச்ச மொழி என்று தூக்கி சுமந்த கலைஞர் பெருமகன். இந்த பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? பெரியவர்கள் எண்ணிடங்காத பேர் இருக்கீங்க. ஒரு காலத்துல ஒரு மேடை பச்சால ஆரம்பிச்சார்னா ஸ்ரீ சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். அந்த புராணத்துல அவள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படிதான் ஆரம்பிப்பான். ஆனால் இன்னைக்கு எந்த மேடை பேச்சாளனும் எந்த மதத்தை மார்க்கத்தை தான் ஆரம்பிக்கிறான், யாதும் ஊரை யாவரும் தான் ஆரம்பிக்கிறான். காரணம், அறத்தை இந்த மண் போதித்தது. எந்த அறத்தை? நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கு, நீ கிருஷ்ணரை வணங்கு, நீ முருகனை வணங்கு, சிவனை வணங்கு, பெருமாளை வணங்கு, இல்லை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்கிறவனாக கூட இரு, இல்லை என்றால் அல்லாவை வணங்கு, இல்லை என்றால் இயேசுவை வணங்கு. மாரியம்மாவோட வேண்டுதல் வைக்க ஆத்தா மாரியம்மாவோட எப்படி பேசுறேன்? ஆத்தா மாறி, என் புள்ள என் வயிற்று பிள்ளையில என் பிள்ளைக்கு வயிற்றுல ஒரு புழுபூச்சியை கொடுவேன், நீ கொடுத்தேன் அவனுக்கு ஆடு வெட்டுவேன், நீ கொடுத்தா அவன் கோயிலுக்கு மணி அடிப்பேன், நீ கொடுத்தா வெள்ளை அடிப்பேன். அப்படித்தான் நம்ம மாரியை வணங்குவோம். ஒரு வருஷம் மாரியை வணங்குவோம், மாரியாத்தா வரம் கொடுக்காட்டானோனுவோம். நம்ம மாரியை கும்பிட்டு பார்த்தா வழி இல்லை, பக்கத்தில் வேளாங்கண்ணி மேரியாத்தா இருக்கா, ஒரு வருஷம் போயிட்டு வருவோம் சொல்லுவோமா இல்லையா? வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் தர்கா இருந்துச்சுன்னா
போய் பாத்திமாவுக்கு ஒரு பத்தியை பத்த வச்சிருப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த சமூகம் நமக்கு எப்படி சொல்றது என்றால், கடவுள் என்பது அவரவர் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் யார் தலையிடாதேன்னு சொன்னது. அப்படித்தான் நடத்தது. அப்படி மானுட அறத்தை, மொழி வளத்தை தமிழ்நாடு போற்றி பாதுகாத்து இன்று இந்தி படித்த பீகார் வளர்ந்த மாநிலங்களில் 26வது இடத்தில் இருக்கிறது. இந்தி படிக்காத தமிழ்நாடு, இந்தி தெரியாது போடா என்று சொல்ற தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் வளர்ந்த மாநில பட்டியலில் மருத்துவத்துறையில் 24வது இடத்தில் இருக்கிறது. வளர்ந்த மாநிலங்களில் மருத்துவத்துறையில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. எங்களுக்குள் 1000 கோரிக்கை இருக்கிறது. உண்மைதான், எங்களுக்கு 1000 கோரிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம ஆளு கிளம்பி போய் துபாய் போக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த கேள்வி நியாயமா இருக்கு. ஆனால் அவர்கள் ஒன்று சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்லணும்னா, ஐயா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூருங்க ஊர் இருந்துச்சு, துபாய்ங்க ஊர் இருந்துச்சு, அமெரிக்கான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல செருப்பு தைச்சான்னா அவனுக்கு பேரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அந்த செருப்பு தைக்க தொழிலாளி அதிகமா செருப்பு தைச்சிட்டு அவரு நல்ல பணமா சேர்த்து போய் செருப்பு கடை வச்சுட்டாருன்னா அவர் முதலாளியா மாறிடுவாரு. ஆனா இந்த ஊர்ல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி நல்லா செருப்பு தைச்சிட்டு செருப்பு கடை வச்சுட்டாருன்னா அவர் முதலாளியா மட்டும் இருக்க மாட்டாரு, அவர் கூட அருந்ததிங்கிற சாதியும் ஒட்டிக்கிறான். அவரு நல்லா ஆடு மேய்ப்பாரு. அங்கே ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சா ஒரு விவசாயி 2 ஆடு மேய்ச்சான்னா அவர் பேர் விவசாயி. அதே அந்த விவசாயி 400 ஆடு வாங்கிட்டானா முதலாளியா மாறிடுவான். இந்த ஊர்ல அந்த விவசாயி 2 ஆடு மேய்ச்சான்னா 4 ஆடு வாங்கிட்டாருன்னா அவரு கல்லரா இல்ல படையாச்சியா இல்ல அம்பலக்காரரா இல்ல கோணாரா நாடாரான்னு பின்னாடி சாதி ஒட்டிக்கும். இந்த ஊர்ல தயா உலகத்துல எந்த ஊர்ல இல்லாத பிறப்பால் சாதி இருக்கிற ஊர் இந்த ஊர். அந்த ஊரில் ஒப்பிட்டுக்கென்று நீங்கள் துபாயை பார்க்குறீங்க மகிழ்ச்சி, சிங்கப்பூரை பார்க்குறீங்க மகிழ்ச்சி, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திராவையும் ஒரிசாவையும் குஜராத்தையும் ராஜஸ்தானையும் பீகாரையும் பார்த்துட்டு வந்து சொல்லியான்னு கேட்க. அவன் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, எந்த மாற்று கருத்து இல்லை. அவனுக்கு ஒரு விஷன் இருக்கு, அந்த ஊர் போல நம்ம ஊருக்கு இருக்கணுமே. உண்மைதான். ஆனால் எந்த ஊருக்குள் இருக்கிறோம்? இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள் இருக்கிறோம். இந்தியா என்கிற நாட்டுக்கு இருக்கிற போது, இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது வளர்ந்த மாநில பட்டியல்களில், வளர்கிற மாநில பட்டியல்களில் 9 மாகாணங்களில் 8வது மாகாணமாக இருந்த ஊர் சென்னை மாகாணம் என்கிற ஊர். அவளது வறுமை தோய்ந்த ஊர், அவளை பிணிகொண்ட ஊர். அந்த ஊரில் தான் அண்ணா என்கிற ஒரு கிழவன், அண்ணா என்கிற எங்களுடைய தாத்தன், அண்ணா எங்களுடைய ஒரு பெரியவன் அன்று தம்பிகளுக்கு அண்ணனாக வந்தார். என்ன சொன்னார்? அண்ணா சொன்னார், மேடைகளை பிரச்சாரம் செய்தார். 1955 மேடைகளை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி அரிசியை ஒரு லட்சியமாக வைத்தார். 3 படி ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஒரு 3 ரூபாய்க்கு 3 படி நிச்சயம், ஒரு படி லட்சியமா வச்சாரு. எல்லாம் கேள்வி பண்ணா. இன்னைக்கு நமக்கு அரிசி இலவசமா தர்றோமே அப்படிதான் சொல்றோம். 65 ஊர் எப்படி இருந்திருக்கு? எந்த ஊர்? பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆண்ட ஊர். அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் ஆண்டவர் எப்படி இருந்துச்சு? அதாவது யானை கட்டி போரடித்தார்கள், குதிரை கட்டி போரடிச்சாங்கன்னு. இங்க இருக்கக்கூடிய ஆத்தாக்களுக்கு தான் தெரியும். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு தான் அரிசி சோறே இல்லை. இதிகாசங்களில் பெரிய ஊர். கவுண்டமணி சொல்ற மாதிரி கடல்ல 5 கப்பல் ஓடிச்சு, உனக்கு ஓடிச்சா? நம்ம ஊர்ல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த சாமானியனுக்கு அரிசிச்சோரே சாத்தியமாச்சு. அரிசிச்சோறு சாத்தியமாச்சு. இங்க பல பேர் சொல்றமே, கூட்டு குடிநீர் திட்டம், இது குடிநீர் திட்டம் வானம் பார்த்த பூமி தான். ஆனா தெருக்கு இன்னைக்கு பைப்ல தண்ணி வந்தா, தண்ணியை திறந்தா தண்ணி வராட்டா, அண்ணன் பள்ளியப்பனையோ இல்ல செலமாண்டியனையோ இல்ல கவுன்சிலரையோ பிரசிடண்டையோ கூப்பிட்டு உனக்கு ஓட்டு போட்டனே தண்ணி வருதா நம்ம கேட்கிறோம். அது உரிமை. என் ஆத்தாக்கள் அம்மாக்கள்லாம் உனக்கு ஓட்டு போட்டமே தண்ணி வருதான்னு கேட்கறாங்க, அது உரிமை. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர் என்னவாக இருந்தது? அந்த ஊர் எப்படி இருந்தது? யாராவது பார்த்தோமா? எங்கேயோ ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு ஒரு முதலாளி வீட்டு கிணறா இருக்கு. அந்த முதலாளி வீட்டில் போய் குடியானவன் இந்த ஏழைபால போய் அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு பானையை தலையில வச்சுட்டு, ஐயா ஒரு கூட தண்ணி எடுத்துக்கிறேன் மேம்பா. ஒரு குளத்துல ஆடு குளிக்கும், மாடு குளிக்கும், மனுஷன் குளிப்பான். அந்த இடத்த தண்ணி எடுத்து வந்து தேத்தக்காயை தேய்ச்சு அந்த ஒரு கவலை தண்ணியை குடிக்கணும். அப்படித்தான் அந்த ஊர் இருந்த போது 1971ஆம் ஆண்டு ஊர் முழுக்க ஒரு நோய், அதற்கு போய் நரம்பு சிலந்திங்கிற நோய். அந்த நோய் வந்து மனிதர்களுக்கு கைகால இழுத்துக்கிடுச்சு. மாண்புமிகு அன்றைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி என்கிற அன்பு முதலமைச்சர், கலைஞர் முதலமைச்சராக இருந்தார்கள். அறிஞர்கள்லாம் போய் கேட்டார்கள், ஐயா ஊர் முழுக்க ஒரு நோய் பரவுகிறது, அந்த நோய்க்கு பெயர் நரம்பு சிலந்தி என்கிற நோய் வருகிறது. எதனால் வருகிறது? சுகாதாரமற்ற குடிநீரை, ஆடு மாடு குளிக்கிற குடிநீரை குடிப்பதால் வருகிறது. என்ன செய்யலாம்? எல்லா மனுஷ மக்களுக்கும் தண்ணீரை கொடுக்கணுங்கய்யான்னு என்ன பண்ணலான்னு அன்னைக்கே 500 கோடி ஒதுக்கி தமிழ்நாடு குடிநீர் வாரியம்னு கொண்டு ஒரு முடிவு செஞ்சுட்டார். முடிவு செஞ்சு எல்லாம் தை 1 தமிழர் புத்தாண்டு
புரட்சியாளர் பெரும்பாவளன் பாரதிதாசன் சொன்னது போல், தமிழா உனக்கு சித்திரை அல்ல புத்தாண்டு, தை ஒன்னே தமிழர் திருநாள் என்று சொல்லி வளர்த்த இயக்கத்துடைய அந்த புரட்சியாளர் சொன்ன நாளில் தை ஒன்னில் ஆரம்பிக்கலாம் என்று முத்தமிழர் கலைஞரிடம் போய் அறிக்கையை கொடுக்கிறார்கள். கலைஞர் வைத்து விட்டு போய் வாருங்கள் என்கிறார்கள். அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சித்திரை ஒன்றுக்கு ஆரம்பிக்கலாங்கிறார். என்னையா சித்திரை ஒன்று வந்து உங்கள் புத்தாண்டிலே சித்திரை ஒன்றுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறீங்களேன்னு பல பேர் கேள்வி வைக்கிறாங்க. மேடை போடப்படுகிறது. மக்கள் மன்றத்தை கூட்டி அவர் சொல்கிறார், தண்ணீர் புனிதமான ஒன்று. இன்னைக்கு வேட்டி சட்டை போடாமனா ஒரு அழுக்கு சட்டை போட்டு இந்த கூட்டத்திற்கு ஆத்தாக்கள்ல யாரோ ஒரு ஆத்தாண்ட போய் 6 மணிக்கு மேலே தண்ணி கேட்டா இவன் எந்த சாதிக்கார பையனும் தண்ணியை கொடுக்கலாமான்னு தான் தவிச்ச வாய்க்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம். அதுதான் நம்ம ஊர். யதார்த்தம் அதுதான், யதார்த்தம் அதுதான். தண்ணீர் புனிதமான ஒன்று. பிறக்கிற குழந்தையை தலையில் ஊற்றி தண்ணீர் ஊற்றி கழுவுவோம். இறக்குற அப்பன் நாத்தாளை தொட்டு தழுகிற போது தண்ணீர் ஊற்றி கழிப்போம். ராமேஸ்வரமோ காசியோ போய் தண்ணியை மூழ்கிட்டா எல்லா சடங்கும் போயிடும், எல்லா பிழையும் போயிடும், எல்லா பாவமும் கழிஞ்சிடும். நம்ம தண்ணீர் ஊற்றி கழிப்போம். அந்த தண்ணீர் புனிதமான ஒன்று. அந்த புனிதமான ஒன்றை ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனுக்கு இடத்தில் தண்ணீரை கொண்டு போக முடியாது. தண்ணீர் இந்த தெருவிலிருந்து அந்த தெருக்கு போகலாம் என்று சட்டங்கள் இருந்தபோது தை 1 தயாரான திட்டத்தை சித்திரை 1ஆம் தேதி அறிவிக்கிறார் முத்தமிழர் கலைஞர். அவர் சொல்கிறார், தண்ணீர் தீட்டான புனிதமான பொருள். எல்லோரும் சித்திரை 1 என்று என் மீது அவர்கள் அவதூறை அள்ளி வீசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, சித்திரை 1 இது ஏப்ரல் 14 நாள். இந்த நாளில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள். அந்த அண்ணல் அம்பேத்கர் தான் ஏலத்தாழ மகர் மக்களை கூட்டிக் கொண்டு போய் 5 லட்சம் மக்களை கூட்டி தண்ணீர் எடுத்த அந்த வரலாற்று நாயகன் பிறந்த நாளில் நான் அறிவிக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லா சாதித்தருக்கும் எல்லா ஊருக்கும் தண்ணீர் வரும் என்று மேல்நிலை தொட்டியை கட்டி வைத்த இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கத்துக்குள்ள நிற்கிறோம். அந்த இயக்கத்துடைய தத்துவங்களை கொண்டிருக்கிறோம். இங்க மகளிர் பல பேர் இருக்கீங்க. ஆத்தாக்கள் எல்லாருமே இது மகளிருக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஆண்களுக்கு கூட கோவம் இருக்கும். இந்த கூட்டம் நான் எத்தனை மணிக்கு முடிக்க போறனோ இல்லையோ, சீக்கிரம் போனாதான் வீட்டில் என்ன செய்யணும் ஆத்தாக்களுக்கு கவலை இருக்கு. உண்மைதானத்தா? எல்லாருக்கும் இந்த கவலை இருக்கும். மேடை இருக்கக்கூடிய எனக்கோ, மேடை இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பனுக்கோ, அண்ணன் செல்லபாண்டியனுக்கோ, அண்ணன் சத்யசலனுக்கோ யாருக்கு ராத்திரி வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஒருவேளை சுகர் பேஷண்டாக இருந்தால் சப்பாத்தி மட்டும் உறுதி, சப்பாத்தி மட்டும் உறுதி. கீழே இருக்கக்கூடிய அந்த வீதியில் இருக்கிற எந்த ஆம்பளைகளுக்கு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஆனால் எதிர்க்க உட்காந்துருக்க ஆத்தாக்களுக்கு அம்மாளுக்கு வேலைக்கு போன காட்டுக்கு போனால் வீட்டுக்கார் வந்துடுவார். ஒரு இட்லியோ தோசையோ ஒரு கருவாடையோ மீனையோ மதிய வச்சு சூடு பண்ணி இல்லை பழைய கஞ்சிக்கு கொஞ்சம் ஏதோ குழம்பு ஆனத்தை வச்சு கொடுக்குங்க. கவலை இருக்கு. கவலை இருக்குமா இருக்காதா? கவலை இருக்குமா இருக்காதா? என் ஆத்தாட்ட போய் அந்த ஆத்தாட்ட போய், ஆத்தா நீ என்னத்தா பண்ணுறேன்னு கேட்டா, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லும். ஆனால் உங்கள் வீட்டுக்காருக்கா, எங்கள் வீட்டுக்காரு விராலிமலையில் டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்கார். எங்கள் வீட்டுக்காரு கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரு திருச்சியில் புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டராக இருக்காரு. நீ என்னத்தா பண்ணுற? நான் சும்மா தானே இருக்கேன். எப்படி? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட 10 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வீட்டை கூட்டி முத்தம் தெளித்து கோலம் போட்டுட்டு போய் கடையில் இருந்தால் பாலை வாங்கிட்டு, இல்லாட்டா தான் பசுமாட்டில் எருவு மாட்டில் பால் பிச்சுனா அந்த பாலை போய் இருட்டுக்களை கொண்டாந்து பீச்சி வச்சுட்டு அந்த பாலை சுட வச்சு புருஷங்காரை எழுப்பி வீட்டில் உள்ள எல்லா ஆம்பளையால் எழுப்பி பிள்ளைகளுக்காக எழுப்பி ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுத்துட்டு ஒரு முணக்க குடிச்சிட்டு அடுத்த காலை 6 மணிக்கு போய் ஆட்டையும் மாட்டையும் பார்த்துட்டு ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு புல்லை வெட்டி போட்டுட்டு வைக்கலை போட்டுட்டு 7 மணிக்கு வந்து புள்ள ஊட்டியில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், பெரியவங்களை வேலைக்கு அனுப்பணும். அனுப்பிட்டு அந்த இட்லியோ தோசையோ அரை வயிறு சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா வயல்வெளிக்கு போகணும், போய் தோட்ட வேலைக்கு போகணும், வீட்டு வேலைக்கு போகணும், இல்லை 100 நாள் வேலைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்து என்ன கிடைக்குதோ அந்த 100 ஓவாயை வாங்கியாந்து தெருவில் ஒரு மீனையோ கருவாடையோ வாங்கி சாம்பாரோ எதையோ வச்சுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு சுட சுட மனுஷன் வந்துடுவான். கொடுக்கறன்னு கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வாய் சோத்தை தின்னுட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஆட்ட மாட்டை பார்த்துட்டு வயலை பார்த்துட்டு 6 மணிக்கு அந்த வீட்டை குட்டி மூழ்கி நான் ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு செஞ்சு வச்சுட்டு எல்லா பேரும் தூங்கின பின்னாடி கடைசியா தூங்க போயிட்டு காலையில எந்திரிக்கிற என் ஆத்தாக்களுக்கு அம்மாக்களுக்கு இந்த ஊர்ல பேரு என்ன பண்றான்னா சும்மாதானே இருக்கா. அப்ப வயல்ல விவசாயம் செஞ்சா அப்ப ஏர் ஓட்டுனா அந்த காலு செருப்பு போடாம காலில் முள்ளு குத்த பீங்காங் குத்த ஆத்தா களை எடுப்பான். அப்பா கட்டடம் கட்டினா ஆத்தா ஊர் முழுக்க தண்ணியிலியாந்து சுமந்து தண்ணியை ஊத்துவா. அப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா ஆத்தா அந்த வீட்டுக்காரனுக்கு டீயோ காப்பி ஊத்து கொடுப்பா. அப்பா ஆடு மாடு மேய்க்க போனா ஆத்தா தலை சுமையா கஞ்சியை கொண்டு போய் காட்டுல கொடுத்து வைப்பா. ஆம்பளை பார்க்கிற எல்லா வேலையும் என் ஆத்தாக்கள் இந்த ஊர்ல பார்த்தாங்க. ஆனா இந்த ஆத்தாக்களுக்கு இந்த ஊர்ல பேர் தெரியுமா?
சும்மாதானே இருக்கா? இந்த வழி நீங்கள் கும்பிடுகிற கடவுளுக்கு கெட்டதோ இல்லையோ, உங்களை ஆளுகிற உங்கள் அன்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கேட்டது. அதனால்தான் அவர் சொன்னார், என் அக்காக்கள், என் அம்மாக்கள், என் தங்கைகள், என் பிள்ளைகள் ஒன்றும் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் உழைக்கிறார்கள், அவர்கள் உழைக்கிறார்கள். அவர்களுக்கான ஊதியத்தை என்னால் முடிந்ததை, அவர் கொடுக்கிற 1000 ரூபாயில நீங்க கோட்டை கட்டிட்டீங்களா, இல்ல சிறுவாடு கட்டிட்டீங்களா, தங்கமா வாங்கி குமிச்சிட்டீங்களா, இல்ல பெரிய வீடு கட்டிட்டீங்களா, பணக்காரரா மச்சு வீடா கட்டிட்டீங்களா? உறுதியா இல்லை. ஆனால் அவர் குடிப்பதில் ஒரு கௌரவம் வந்தது. பெண்கள் என்றால் சும்மாதானே இருக்கான்னு சொன்னபோது, இல்லை இல்லை, அவள் இந்த நாட்டின் கண் மட்டுமல்ல, அவள் உழைப்பு தான் வீட்டை உயர்த்துகிறதுங்கிற அந்த திமிர் செருக்கு வந்தது. எப்படி செருக்கு வந்துச்சு? பொம்பளை தானே. யாரா சொன்னது? இது மகளிருக்கான ஆட்சி, மாண்புமிகு ஆட்சி. இதோ மகளிர் பேருந்து, பெண்கள் படிக்க வேண்டால் புதுமை பெண் திட்டம். பெண்களை கொண்டாடுகிற சமூகம். எப்படி? கண்ணே மணியே முத்தே அமுதேன்னு கொஞ்சுவான். ஆனா வீட்டுல சொத்து கேட்டா, பொம்பளை அடுத்த வீட்டுக்கு வாழ போற உனக்கு என்னன்னு கேட்பான். உனக்கு என்னன்னு கேட்பான். பொண்டாட்டி சொத்து வாங்கி வராட்டா ஆம்பளைக்கு எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஏன் சொத்து வாங்கி விளையாடு? அம்மா சொத்து கிடைக்காட்டா எல்லா ஆம்பளைக்கும் கோவம் வரும். தான் நான் தங்கச்சிக்கு தன்னுடைய அக்காவுக்கு சொத்து கொடுக்க நமக்கு இனிக்காது. அப்படி பெண்களுக்கு மாண்களின் உழைப்பை கொச்சப்படுத்திய போதுதான் அன்று கலைஞர் பெண்களுக்கான சொத்துரிமையை பெற்றுக் கொடுத்தார். இன்று உங்கள் அன்பு முதலமைச்சர் என்ன பண்ணாரு? ஒரு உரிமை தொகையை, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதனால் தான் இது மகளிருக்கான ஆட்சி என்று கொண்டாடப்படுகிற ஆட்சியாக இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை ஆயிரங்களை அள்ளி கொடுத்தது. வளர்ந்த மாநிலங்களில் ஒரு பக்கம் தொழிற்சாலையும், ஒரு பக்கம் விவசாயத்தையும், ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகளையும் சிறுக சிறுக கூடு சேர்ப்பது போல் இந்தியாவில் எல்லா மதமும் விரும்பியவன் விரும்பிய உடையை, விரும்பியவன் விரும்பிய கடவுளை, விரும்பியவன் விரும்பிய மதத்தை, விரும்பியவன் விரும்பிய மொழியை, விரும்பியவன் விரும்பியதை செய்ய முடியுங்கிற ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுக்கிற மன்னனாக, ஜனநாயகத்தின் மன்னனாக பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவருக்கு துணையாய்த்தான் எங்கள் அண்ணன் மானமிகு சுயமரியாதைக்காரன் பெரியாரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டின் இசையானி இளையராஜா அவர்கள், நம்ம ஆண்டாள். எந்த ஆண்டாள்? கண்ணனை பார்ப்பதற்கு நோன்பு இருந்த என்னுடைய பாட்டி ஆண்டாள் கோயிலுக்கு உள்ளே போகிற போது இளையராஜா இசை கேட்காத வீடு இல்லை, இளையராஜாவின் தாளத்திற்கு அடிக்காத கைகள் இல்லை, இளையராஜாவின் மெட்டுக்கு ஆடாத கால்கள் இல்லை. ஆனால் இளையராஜா அவர்கள் கோயிலுக்கு உள்ளே ஒரு காலை வைத்த போது உள்ளே இருந்த சோடாப்பாட்டு ஐயர் சொல்றார், வெளியே போய் என்று வெளியே தள்ளுகிறார். அங்கு தள்ளப்பட்டது இளையராஜா மட்டுமல்ல, அவர் எனக்கு உறுதியாக தெரியும், காலையில் அடித்த பட்டியில் மாலையில் எனக்கு நடக்கவில்லை என்று அவர் பேசுவார். அது அவருடைய இயற்கை சுவாபகம். என போய் சேர்ந்திருக்க இடம் அப்படி. பண்டிகளோடு போய் பசுக்களோடு பண்டிகள் சேர்ந்தால் எப்போதும் பசுவை குணம் மாறிவிடாது. அதுபோல் தான் அவருடைய குணம். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இளையராஜா என்ற தனிப்பட்ட மனிதராக நான் பார்க்கவில்லை. ஒரு கலைஞன் கோயிலுக்குள் உள்ளே போகிற போது சாதியின் பெயரால் நீ பார்ப்பான் இல்லை, வெளியே போ என்று சொல்கிறான் என்றால் இதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் இந்த தொழிலை செய், பிறப்பின் அடிப்படையில் தான் உனக்கு வேலை, பிறப்பின் அடிப்படையில் தான் நீ வாழ வேண்டும். நீ கருப்பாக இருக்கிறாய், நீ ஆயுதராவுடன், நீ பிற்படுத்தப்பட்டவன், நீ மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், நீ படித்தான் இருக்க வேண்டும் என்று பிறப்பின் அடிப்படையில் சாதி ஏற்ற தாழ்வுகளை, பிறப்பின் அடிப்படையில் கும்பிடுகிற சாமியை, பிறப்பின் அடிப்படையில் பேசுகிற மொழியை, பிறப்பின் அடிப்படையில் திங்குகிற உணவை சனாதனிகள் திணித்த போது, நாடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று சொல்கிற போது துணிச்சலோடு ஒரு சுயமரியாதைக்காரன் நான் இந்தியாவில் சொன்னான், சனாதனத்தை நான் வேறொருப்பேன் என்று இன்று வரை உறுதியாக இருந்தான். அவர்தான் கொள்கை வழி, அவர்தான் கொள்கை வழி. வாரிசுகள் எப்போதும் ஆளலாமா என்றால், வாரிசுகளுடைய பெருமைகளை பற்றி பேசுகிற போது உலகளவில் விவாதம் நடக்கிறது, வாரிசு அரசியல் கூடாது என்று. அந்த விவாதத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த விவாதத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். தொலைக்காட்சி வாதங்களுக்கு போகிற போது இந்த கேள்வி எங்கள் நோக்கி வரும், இந்த வாரிசு அரசியல் கொள்கை வருகிறது, இந்த வாதம் சரியா? அந்த விவாதத்துக்கு தயார். மாண்புமிகு தமிழ்நாடுடைய இன்றைய முதலமைச்சர், எங்கள் தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது சேப்பாக்கம் தொகுதியிலே எங்கள் அண்ணன் உதயநிதி தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்ட போது இந்தியாவுடைய என்கிற ஒரு பிரபலமான வார இதழ் ஒரு பேட்டி எடுக்கிறது. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், வாரிசு அரசியலே கூடாது என்று சொன்ன நீங்கள், உங்களுடைய அன்பு மகன் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார் என்று உறுதி கொடுத்த நீங்கள், இன்று அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க போகிறீர்களே சரியா என்று கேட்கிறார்கள். உடன்பிறப்புகளை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள், சரியா என்று கேட்கிறார்கள். அப்போது நம்முடைய அன்பு முதலமைச்சர், அன்பு தலைவர் சொன்னார், அவருக்கு இளைஞரணி வாய்ப்பை கொடுத்தோம், 20 லட்சம் இளைஞர்களை சேர்த்தார். இளைஞரிடம் ஒரு புது நம்பிக்கை வந்தது. நாங்கள் பேசுகிற, தந்தை பெரியார் பேசுகிற, பேரறிஞர் அண்ணா பேசிய, முத்தமிழ் கலைஞர் பேசிய எத்தனையோ எண்ணிலடங்காத தீரர்கள் கருப்பு சோப்பு வேட்டி கட்டி கண்ணச்சதை தொங்க தொங்க காலில் செருப்பு கூட போடாமல் ஏதோ ஒரு ஊரத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கவன் கலைஞர் பேரன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நாங்கள் இளைஞரணி சீட்டு கொடுத்தோம், அவர் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒருவேளை இவர் கலைஞரின் பேரன் ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காகத்தான் தேர்தல் நிறுத்தப்படுகிறார் என்று மக்களாகி நீங்கள் முடிவு செய்தால் அவரை தோற்கடியுங்கள் என்று சொல்லிதான் சேப்பாக்கத்தை சீட்டு கொடுத்தார். அன்பு கொண்ட உறவுகளே, அன்பு கொண்ட என்னுடைய உறவுக்காரர்களே,
சேப்பாக்க தொகுதியுடைய மக்கள் எப்படி வாக்களித்தார் தெரியுமா? 234 தொகுதியில் ஆத்தூர் என்கிற தொகுதியில் மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி என்கிற மூத்த அமைச்சர் 79 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வென்றார். 2ஆம் இடத்தில் தமிழ்நாட்டில் யாரை வாரி சென்றது ஒத்த ஓட்டு கூட வாங்காத தற்குறிகள்லாம் பேசுகிறானோ, ஒத்த கவுன்சிலர் கூட ஆவதற்கு தகுதியில்லாதவெல்லாம் பேசுகிறானோ, அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கும் முகமாக சேப்பாக்க தொகுதி மக்கள் அதைத்தான் தமிழன் சொன்னான். அனைவரையும் டெபாசிட் இழக்க வைத்து, கட்டுத்தொகை இழக்க வைத்து 72 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் விளைவித்தார்கள். வென்றவர் சும்மா இருந்தாரா? இந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டிருக்கிற சாதாரண கொடுக்கிற என் தாத்தான் இருக்கிற அதே உணர்வு, அதே கொள்கை, அதே பிடிப்போடு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அவருக்கு ஒரு தெம்பும் திராணியும் இருக்கிறது. அந்த தெம்பையும் திராணியுடைய அவரைத்தான் இயக்கம் அடுத்த அடையாளமாக பார்க்கிறது, நம்பிக்கையாக பார்க்கிறது. எங்கள் அன்பு மக்களும் சொல்வது ஒன்றுதான், தலைவர்கள் தத்துவத்தை தாங்குபவர்களாக இருக்க வேண்டும், தலைவர்கள் மக்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு முதலமைச்சர், எங்கள் அண்ணன் திராவிட தத்துவத்தை, தமிழகன் உரிமையை, அதைவிட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதி உரிமையை பறைசாட்டுகிற ஒரு தோழனாக இருக்கிறார். அதனால் தான் அவர் பிறந்த நாளை தெரு தெருவாய் எங்கள் மாவட்ட கழகங்கள், எங்கள் உடன்பிறப்புகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிறந்த நாளை தான் இந்த விராலிமலை ஊரிலே கொண்டாடுகிறோம். நீங்கள் நம்புகிற கடவுளிடம் வந்திருக்கக்கூடிய அம்மாக்கள், ஆத்தாக்கள், நீங்கள் நம்புகிற சாமியிடம், ஏதோ ஒரு சாமியிடம், உங்கள் குலசாமியிடம், இல்லை என்றால் ஏதோ ஒரு கடவுளிடம் போய் நீங்கள் வேண்டுகிற போது, உங்கள் உடல்நலம் வேண்டும் என்று நீங்கள் சொல்கிற போது, எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த இந்த ஆட்சியும் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற எங்கள் அன்பு துணை முதலமைச்சரும் வாழ்க என்று வணங்குங்கள். நாங்கள் நம்புகிற இயற்கையும் நீங்கள் நம்புகிற கடவுளும் மண்ணும் தமிழும் இனமும் இருக்கும் வரை அவருடைய நம்புகிற தத்துவத்தின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.